கடந்த சில வாரங்களாக ராஜகுமாரன் சினிமா படங்கள் குறித்து பல மோசமாக பேசி வரார். இவரை இப்படி பேசுகிறதுனால மக்கள் எல்லோரும் அவரை என்ன இப்படிலாம் பார்க்குறீங்க, அவர் எப்படி பேசி வராரு, இதற்கு என்ன காரணம் அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா பிரபலம் ஒருத்தர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. இயக்குனர் என்பதை தாண்டி இவர் பிரபல நடிகை தேவயானி அப்படின்ற கணவர் அப்படின்றது தான் ரொம்பவே பிரபலம். தேவயானி மார்க்கெட் பீக்கில் இருந்தபோது ராஜகுமாரனை காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவர்களுக்கு 2 மகள்கள் இருக்காங்க. ஒருவர் சமீபத்தில் ஜீ தமிழ் ஒளிபரப்பான சரிகமபா நிகழ்ச்சியில் பாடினாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அவங்களால வர முடியல. கடந்த சில வாரங்களாக ராஜகுமாரன் சினிமா குறித்து, அதாவது சினிமாவில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் குறித்து பேசக்கூடிய விஷயம் ரொம்பவே மோசமாகி வருது. இவர் மோசமாக பேசுகிறதுனால தான் மக்கள் எல்லோரும் அவரை அப்படி பார்க்குறாங்க. அதனால தான் அவர் அப்படி பேசி வராரு அப்படின்னு நடிகர் ஆதவன் அவர்கள் சொல்லியிருக்கிறாராம். சமூக வலைதளங்களில் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வைரலாக பரவி வந்துட்டுருக்கும். அதுபோல தான் நடிகை தேவயானி அவர்களுடைய கணவர் இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் இப்படியெல்லாம் ராஜகுமாரன் அவர்கள் பண்ணி வந்துட்டுருக்காரு, அதற்கெல்லாம் காரணம் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறது சமூக வலைதளங்களில் இன்னுமுமே ரசிகர்களிடையே பரவி வந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே எத்தனையோ பேரை நம்ம பார்க்குறோம், செய்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் சில நேரங்களில் சில விஷயங்கள் நம்மளை அறியாமையே மிகப்பெரிய அளவில் ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடியதாக மாறிடும். அப்படி தான் அப்படின்னும் அதே போல் ராஜகுமாரனா இப்படி தான், அவர் இப்படி தான் பேசுவார் அப்படின்னு மக்களிடையே சில விஷயங்கள் இருக்குது. அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஆனால் அதனால தான் அவங்க இன்னும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போகிறோமே, அடுத்து நம்ம இன்னும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற எதிர்பார்ப்போடு இருந்ததாக தெரிய வந்திருக்கு. அதையும் தாண்டி இப்போ ரொம்பவே எல்லோராலையுமே அதிகமாக பேசப்படக்கூடிய விஷயம் என்னது அப்படின்னா இனியா அவங்களை பற்றி தான். சரிகமபாவில் கலந்துக்கிட்டு அதற்கப்புறமாக கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் நல்லா தான் அவங்க பாடி வந்தாங்க. வாய்ப்பு கிடைக்காதனால அதற்கப்புறமாக அவங்க உங்களை இதை விட இன்னும் நல்லா நான் என்னென்ன நிகழ்ச்சிகளால் உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக இனியா அவர்கள் ஒரு படத்தை நடிக்க போகிறாங்க அப்படின்னு கூட சொல்லி வந்துட்டுருக்காங்க. இது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம்.